வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். நேரடி நெல் விதிப்புல உரன் மேலாண்மையில நேரடி நெல் விதிப்புல 60 முதல் 100 தூர்கள் வரை கொண்டு வருவது எப்படி? சோ ட்ரம் சீட்லிங் மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சாத்தியம். அது மட்டும் இல்லாம நிறைய கிராம விவசாயிகள் இருப்பீங்க, நெல் விவசாயிகள். சோ அந்த விவசாயிகளுக்கு இந்த பாக்குற நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சோ அப்பதான் நம்ம வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் ஒரு பயனுள்ளதா இருக்கும். நேரடி நெல் விதிப்பு முறையில சிறந்த முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரம் சீல்டர் முறை தான். சோ இது எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ வரைக்கும் மேக்சிமம் ஆகும். இதுவே நீங்க பெரிய குண்டு நெல் கோ51 மகேந்திரா அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோ51 உங்களுக்கு 15 கிலோ இருந்தாவே போதும். குண்டு நெல் உங்களுக்கு 20 கிலோ இருந்தாவே போதும். இது பாத்தீங்கன்னா ட்ரம் சீட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும். சில விவசாயிகள் பாத்தீங்கன்னா கையில விதைப்பாங்க, சில விவசாயிகள் பாத்தீங்கன்னா மிஷின்ல போட்டு விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோணா வீடர் கலை மேலாண்மையில கோணா வீடர் ஓட்ட முடியாது. அதுவே நீங்க ட்ரம் சீலர் முறையில விளைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலை நடுவுமா இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா கோணா வீடர் ஓட்டிடலாம். அது மட்டும் இல்லாம ஆட்களே இல்லாத விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்ட் சீட்லிங் மெத்தட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பு முறையில நீங்க ஆட்கூலிய இல்லா விவசாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்பு முறையில தான். முக்கியமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் நாள் நீங்க நேரடி நெல் விதைப்புல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலை மேலாண்மைங்க. கலை மேலாண்மை அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்று பாத்தீங்கன்னா வேர் மேலாண்மை. சோ வேர் உர மேலாண்மையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் 10 கிலோ ஒரு ஏக்கருக்கு. கலை மேலாண்மையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சில் ஆக்டிவ்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு 60 கிராம். சோ இது பாத்தீங்கன்னா நீங்க 12ஆம் நாள் போடலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே போடலாங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மணல்ல மிக்ஸ் பண்ணி போடலாம். ஏதாச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்லாம இது எந்த மாதிரி களைகள் கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா களை முளைத்து வரும் 2 அலையில இருந்து ஒரு 4 அலையில் இருக்கிற களைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறவே கேட்டுரும். சோ இது வந்து அதிகமா ஆயிருச்சு, களைகள் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு போட்டோம்னா இந்த கவுன்சில் ஆக்டிவை தடுத்துருங்க. வேணாம், நீங்க ஜிங்க் சல்பேட்டும் போட வேண்டாம். சோ இது ரெண்டுத்தையுமே விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம அதே 15ஆவது நாள்ல நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா களைக்கொல்லி மருந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். களைக்கொல்லி மருந்து எந்த மருந்து சிறந்த மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடியது. அதுல கூட அதிகமா களை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட என்ன சேர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஸ்டார் உங்களுக்கு 250 ml பிளஸ் பர்மேனன் சொல்லக்கூடியது ஒரு மருந்து, அது ஒரு 250 ml. இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ஒரு ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு களைகள் வந்து உங்களுக்கு சுத்தமா இருக்காது, எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடும். சோ 25 to 35 நாளுக்குள்ள களைகள் செத்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆவது நாள் அடிச்சாச்சு, ஒரு 7-8 நாள் பிடிக்கும். சோ அந்த களைகள் செத்த பத்தி நம்ம முதல் உரம் என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் பிளஸ் டிஏபி 50 கிலோ. இது ரெண்டுத்துல காம்ப்ளெக்ஸ் உரம்னு சொல்லுவாங்க, பேரூட்ட உரம்னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டுத்துல நீங்க எந்த உரம் வேணாலும் ஒரு மூட்டை எடுத்துக்கங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யூரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 கிலோ வீதம் இருந்தா போதுமானது. இதை எல்லாத்தையும் கலந்து நீங்க வாயில வீசணும். சோ இதோட டேபிள் காலம் அடுத்துதான் வரும். சோ அதை மறக்காம ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. சோ உங்களாலையும் 100 தூர்கள் வரையும் கொண்டு வர முடியும். இதுல பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்புல எந்த குருணை போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோல இருந்து 8 கிலோ வரைக்கும் வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்க 8 கிலோ போட்டா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரிசல்ட். அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குருணைகள் கம்பெனியில வந்துருச்சு. நம்ம இதை ஏதாச்சும் குறிப்பிட்டு சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால நான் பண்ணல. நேரடி நெல் விதிப்புக்கான முதல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு காம்ப்ளெக்ஸ் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 கிலோ, யூரியா பாத்தீங்கன்னா ஒரு 45 கிலோ, வேம் பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோ, யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிலோ. இது பாத்தீங்கன்னா இது போடலாம். கூட நீங்க குருணை நுண்ணூட்ட கலவைன்னு சொல்லக்கூடிய குருணை பக்கெட் குருணைகள் வந்து ஒரு 8 கிலோ போடணும். அது வந்து நீங்க எந்த கம்பெனி வேணாலும் போடுங்க, நுண்ணூட்ட கலவை கண்டிப்பா போடே ஆகணும். சோ அது வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கெமிக்கல் கண்டென்ட் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாரா ரீஜன் விட்டாகோ ஃபெட்ரா இது வந்து 4த்தையும் நீங்க போடலாம். இது 4த்தையும் இது கூட கலந்து போடலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா போடக்கூடாது. சோ இது 4த்தையும் நீங்க ஏதாச்சும் 4 கிலோ பவுச்ல வரும். சோ ஏதாச்சும் 1 எடுத்தீங்கன்னா கூட நீங்க மணல்ல கலந்து ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க போடுற மாதிரி இருக்கும். சோ போட்டீங்க அப்படின்னு பார்த்தா ரிசல்ட் நல்லாவே இருக்கும்.
மணல் இல்ல எம்செட் இது மூலமா நீங்க கலந்து போடலாம். அது மட்டும் இல்லாம இரண்டாம் உரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் யூரியா யுமிக் ஆசிட் காம்ப்ளெக்ஸ் உரம் உங்களுக்கு ஒரு 50 கிலோ எடுத்துக்கலாம். நீங்க 50 கிலோ அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோ எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. யூரியா பாத்தீங்கன்னா நீங்க அட் டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா கலக்கணும், 20 கிலோ இருந்தாவே போதுமானது. யுமிக் ஆசிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வேர்கள் இல்ல, அதிகப்படியான துளிர்கள் வரல, அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுமிக் ஆசிட் நீங்க 1 கிலோ இருந்தா போதும், 1 கிலோ கறந்து நீங்க வாயில வீசுங்க. சோ இதுதான் இரண்டாம் நிலை உரத்துக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான உரம். நீங்க அதுக்கு படிங்க அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில இலை சுருட்டு புகையான வந்துடும். சோ இலை சுருட்டு புகையான் மற்றும் குருத்து பூச்சி வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் ரொம்பவே பாதிக்கும். சோ இதை பாத்தீங்கன்னா கரெக்டா நெல்வாயில உரம் மேலாண்மை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டையில இருந்து 70 மூட்டை வரைக்கும் மகசூல் பெறலாம். சில விவசாயிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சில விவசாயிகள் இதை நம்பாதவே பண்ணிட்டு இருக்காங்க, சில விவசாயிகளுக்கு இதை நம்பி பண்றாங்க. நீங்க நம்பி பண்ணுங்க, அவ்வளவு அளவுக்கு நீங்க மகசூல் எடுக்கலாம். நானும் ஒரு விவசாயி தான். அது மட்டும் இல்லாம மூன்றாம் உரம் நெல் கதிரோர காலங்களில் நம்ம என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பூ உரம் சொல்லுவாங்க, இல்ல தொண்டை உருட்டு போட பருவத்துல போடக்கூடிய உரம்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாஷ். சோ இந்த சத்துக்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 35 கிலோ அமோனியம் சல்பேட் பிளஸ் 25 கிலோ பொட்டாஷ் போட்டாவே உங்களுக்கு போதுமானது. அதுவே உங்களுக்கு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நம்ம அமோனியம் சல்பேட் தவிர்த்துட்டு நம்ம யூரியா போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த தவறை மட்டும் நீங்க செய்யவே கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்புல வயல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான வளர்ச்சிகள் தான் இருக்கும். சோ அந்த டைம்ல நீங்க யூரியா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான புகையான வரும், குருத்து பூச்சி வரும். சோ கீழே வயல் படுக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த டைம்ல நீங்க படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரிவர நெல் கதிர்களுக்கு பால் ஏறாது. அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் மகசூல் இழப்பாகும். மகசூல் இழப்பாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 60 மூட்டை ஆகிற இடத்துல உங்களுக்கு ஒரு 30 மூட்டை தான் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே படுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிவர பால் ஏறாது, நிறைய கதிர்கள் பதிர் அடிச்சிடும். பதிர் அடிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அதனாலதான் சொல்றது நீங்க கதிரோரம் காலங்கள்ல யூரியா போடக்கூடாது. சோ இதுவே நீங்க அமோனியம் சல்பேட் போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட நைட்ரஜன் சத்துக்கள் பாத்தீங்கன்னா யூரியா காட்டிலும் கம்மியா இருக்கும். யூரியாவில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 46% நைட்ரஜன் இருக்கு. இதுவே நீங்க அமோனியம் சல்பேட்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% தான் இருக்கு. சோ அதனால அதை காட்டிலும் இது கம்மின்றதால உங்களுக்கு அதிக வளர்ச்சி இருக்காது, அதிக பச்சையம் எடுத்து கொடுக்காது. அதனால நைட்ரஜன் கம்மியா தாவரத்துக்கு தர்றதால உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகள் இருந்து தவிர்க்கிறது. அது மட்டும் இல்லாம இது எல்லாம் கலந்து போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 இருந்து 110 தூறுகள் வரைக்கும் நீங்க கன்ஃபார்மா கட்டலாம். அப்ப மட்டும் பேடி ஸ்டேஜ் ஆஃப் கிரௌத்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டைம்ல எந்த மாதிரி உரம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்ல ஃபர்ஸ்ட் நீங்க 15 நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மேக்சிமம் ஒரு 70 நாள் வரைக்கும் நம்மளுக்கு உரம் கொடுக்கணுங்க. 70 நாளுக்கு மேல போயிருச்சு 80 90 நாள் வரைக்கும் கொடுக்கலாம். நேரடி நெல் விதிப்புல 90 நாள் வரைக்கும் கொடுக்கலாம். சோ நேரடி நெல் விதிப்புல 90வது நாள் முடிச்சிடணும். இது ஷார்ட் டியூரேஷனா நீங்க 70 நாள்ல முடிச்சிடணும். லாங் டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 நாள்ல முடிச்சிடணும். சோ கடைசியா கொடுக்க வேண்டிய உரம் ரொம்பவே முக்கியமான உரம். நீங்க நேரடி நெல் விதிப்புல 3 பேட்சா உரம் போடுற மாதிரி இருக்கும். முதல் உரம், இரண்டாம் உரம், மூன்றாம் உரம்னு சொல்லிட்டு பேசிக்கா பயிர் வைக்கிறவங்க எத்தனை உரம் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 உரம் தான் போடுவாங்க. அது எப்ப போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 15ஆம் நாள் ஒரு உரமும், தொண்டை உருட்டும் சொல்ல ஒரு பருவமோ அப்பயே ஒரு உரமும் போடுவாங்க. சோ நம்ம நேரடி நெல் விதிப்புன்றதால கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் பாத்தீங்கன்னா உர செலவுகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதை காட்டிலும் இதுல ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மூன்றாவதா இரண்டாம் உரம் போடணும். சோ அந்த இரண்டாம் உரத்துக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா செலவுன்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் உரத்துக்கு செலவு பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு 2000 ரூபாய் ஆகும், அவ்வளவுதான். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா நீங்க ஆள்குயில ஒரு ஏக்கராவுக்கு நீங்க நடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 இருந்து ஒரு 15,000 ஆகும். இந்த 10,000 to 15,000 செலவு நீங்க முதல்ல வச்சுட்டீங்க, உங்களுக்கு லாபம். சோ அந்த லாபத்தை தான் நீங்க சிறுக சிறுக செலவு பண்ண போறீங்க. நீங்க இது பாத்தீங்கன்னா அதிகப்படியான செலவு ஆகாத பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரடி நெல் விதிப்பு தான். 2 பேர் இருந்தா போதுங்க. ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா நீங்க ஒரே நாள்ல விதைச்சிடலாம் ட்ரம் சீலர் முறையில. இதை நீங்க கையில விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்காது. கையிலயும் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கையில விதைக்கிறாங்க. கையில விதைக்கிறத விட்டு நீங்க ட்ரம் சீலர் முறையில பண்ணுங்க. இந்த மாதிரி கோணா விடர் ஓட்டுறப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேர்கள் அறுத்து விடுறப்பதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். சோ அதுக்கு வேர்கள் அறுத்து விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுபடியான வேர்கள் இறங்கும் மண்ணுக்குள்ள. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு
தூறுகளும் அதிகமா கட்டும். அதனாலதான் சொல்றது ட்ரம் சீடர் முறையை நீங்க பயன்படுத்துங்க. ரொம்பவே மகசூல் அதிகமாக கிடைக்கும். பயிர்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். வளர்ந்த ஒரு காலங்களில் கீழே படுக்காம இருக்கும். சோ ரொம்ப இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கையில வீசுனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அதிகமா வீந்துரும் நெல்மணிகள், ஒரு இடத்துல கம்மியா வீயும். சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க ட்ரம் சீடர் முறையில வச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 4 நெல்கள் வந்து வீயும், 4 இல்ல 5 வரைக்கும் வீயும். சோ அந்த அளவுக்கு வீரன்றதால உங்களுக்கு அதிகப்படியான பிரான்சஸ் அடிக்கும், அதிகப்படியான துப்பு இருக்கும், அதிகப்படியான இப்ப பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு கைப்பிடி சைஸ் இருக்கும். கைப்பிடி சைஸ் இருக்கிறதால உங்களுக்கு சாயறது அதிகமா சாயாது. அதனால உங்களுக்கு ஒரு நிலையான இருக்கும். அதனால உங்களுக்கு மகசூல் இழப்பு ஏற்படாது. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா நாத்து விட்டு நிறைய விவசாயிகள் நாத்து விட்டு நடவு செய்யறாங்க. சோ நாத்து விட்டு நடவு செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆகிற செலவை நம்ம நேரடி நெல் விதைப்பு மூலயமா குறைச்சிடலாங்க. அதிக செலவாகாத ஒரு பயிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடி நெல் விதைப்பு தான். சோ இதை நம்பி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் நேரடி நெல் விதிப்புல என்ன டவுட் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உர மேலாண்மை தான். 2 உரத்தை பத்தி தெரியுது, 3வது உரத்தை பத்தி நம்ம தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அது பெருசா ஒன்னும் 3வது உரம் கொடுக்க மாதிரி கிடையாது. மேஜரா கொடுக்க வேண்டிய உரம் தான். நம்ம என்ன பண்ணோம்னா காம்ப்ளெக்ஸ் உரத்தை வந்து கண்டினியூவா அந்த முதல் உரத்திலையும் கொடுக்கணும், 2வது உரத்திலும் நீங்க காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுக்கணும். சோ நம்ம அடி உரம் போடாததால காம்ப்ளெக்ஸ் உரம் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம அடி உரமா பேரூட்டு சத்துக்கள் எதை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர் சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து, அது மட்டும் இல்லாம கலவை உரம், இது எல்லாத்தையும் கலந்து ஒரு உரம் வரும். இது தனியாவும் வரும், கலந்து ஒரு உரம். அதனால இது எந்த உரம் கொடுத்தாலும் உங்களுக்கு நெல் வயலுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கட்டும் இல்லாம பிளான்ட் என்பிகே அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். சோ நைட்ரஜன் சத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாவர வளர்ச்சிக்காகவும், பாஸ்பரஸ் சத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாவரத்தில் பூ பூக்கும் பருவங்கள்ல மணி முத்தவும் பூக்கள் அதிகமாக வரவும் இது பாத்தீங்கன்னா பயன்படுது. பொட்டாசியம் சத்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயல்கள் நல்லா பிரான்சஸ் அடிக்கும், அதிகப்படியான மலர்களுக்கு ஜெனரேட் பண்ணும், கீழே இருக்கிற நன்மை தரும் சத்துக்களை வந்து எடுத்துட்டு வந்து தாவரத்துக்கு கொடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஃப்ரூட்டிங் வந்து ஜெனரேட் பண்ணும். சோ அதன் இந்த பொட்டாசியம் சல்பேட்டோட வேலை. சோ இதுதாங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோல பாத்துட்டோம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க அருகாமையில் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கிராம விவசாயி. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் விவசாயிக்கு இதை பத்தி டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம இதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து வைக்கிறேன். சோ அந்த வீடியோவை பாத்துருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இதை பத்தி டீட்டெயில் தெரியணும், இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தி வீடியோ போடுறேன். உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு தான் நான் இருக்கேன். நீங்க வந்து கண்டினியூவா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.